We all love a legendary comeback, and Degree Original Cool Rush is back and better than ever. Cool Rush isn't just a scent, it's a movement, a fan favorite that delivers bold, fresh vibes and all-day sweat protection. Whether you have a man that spends hours in the gym, heads into the office early, or is just trying to stay fresh on a long day, Cool Rush has their back. Head to your local Walmart or Target and grab Degree Cool Rush, the fan favorite scent from the world's #1 antiperspirant brand. திரு நாகேன் அவருக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு ஷேர் பண்ணாரு. அவங்க அப்பா மரம் வெட்ட போகும்போது ஒரு ஒளியை பார்த்தாரு, வெளிச்சத்தை பார்த்தாரு, விளக்க பார்த்தாருன்னு சொன்னாரு. 16 வயது நிலை என்ன நடந்தது திரு நாகேன்? நாங்க இருக்கிறதோ கம்பவுண்ட். எங்களோட வீடு வாசல் திறந்தாக்கா ஃபுல்லா கிளப்பஸ் அவியா தான் இருக்கும் ஃபுல்லாவே. ஸோ நாங்க எல்லாரும் நைட்டு தூங்கும் போது நான் எப்போதும் எங்க அம்மா பக்கத்துலயே படுத்துக்குவேன். ஸோ நான் படுத்து தூங்கும் போது எல்லாரும் ஹால்ல தானே தூங்கணும். அன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு தலைக்கு மேல மொதல் ரூம்பு தெரியும், பட் அந்த சைட்ல இருக்கிற கண்ணாடியும் தெரியும். சோ அப்பெல்லாம் ஜன்னல் துணி போட மாட்டாங்க. அப்போ நான் படுத்து தூங்கிட்டு ஒரு 3 மணி சம்திங் அந்த மாதிரில எனக்கு தூக்கம் தெளிஞ்சோன்னா நான் நைட்ல அப்பயும் நான் பயப்படுவேன் தான். நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறேன், படுத்தே தான் இருந்தேன். என்னடா நம்மளுக்கு தூக்கம் போச்சே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, வீடே அமைதியா இருக்கும்போது வெளியே வாசல்ல மட்டும் ஒரு மாதிரியா அப்படியே அந்த கம்புல நிறைய சலங்கை கட்டி இருந்தா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இடிச்சு அப்படியே நடந்து போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு அது கேட்டோன்னு வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. இது உண்மையிலேயே விடிகால மணி 3, ஆனா வெளியே இந்த மாதிரி சத்தம் கேக்குது. உண்மையிலேயே வெளியே இந்த சத்தம் கேக்குதான்னு நல்லா கிளியரா கேட்டா புத்துவா உண்மையாவே வெளியே அந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு அப்பயும் பயம் எடுத்துருச்சு, என்ன பண்றது ஐயோ அப்படின்ட்டு. சரி தலைமேட்ல ஏதாச்சும் கண்ணாடி, ஏன்னா அந்த கண்ணாடியில ஏதாச்சும் ஏடோ தெரியுதா, போற மாதிரி ஏதாச்சும் தெரியுதா அப்படி பாக்கலான்னு பார்த்தா அங்க வெளியே ஐயாவை வச்சிருப்பாங்க எங்க அம்மா. அந்த ஐயா விளக்கு சும்மா நார்மல் ஒரு 3 விளக்கு மாதிரி தான் இருக்கும் எரியுறது. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த விளக்கு எரியறப்போ அவ்வளோ பிரகாசமா வெளியே எரியுது. அந்த வெளிச்சம் கண்ணாடியில இருந்து தெரியுது. நான் படுத்துக்கிட்டே மேல அப்படியே நிமிந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆஹா வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. இத நான் காலையில எழுந்திருச்சு எல்லாருக்கிட்டையும் சொன்னா நம்ப மாட்டாங்க, இவன் ஏதோ கனவு கண்டிருக்கான் அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சத்தம் போடல. எனக்கு அந்த மூச்சு விடுற சத்தம் கூட நான் மெதுவா தான் விட்டேன். எங்க அம்மா பக்கத்துல தானே படுத்திருப்பேன் நானு. அப்ப நான் என்ன பண்ணேன், இது சரி விட்டாரு, அம்மாவையும் சேர்த்து எழுப்பிடுவோம், 2 பேரும் முழிச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு சேஃப், நம்ம ஒண்டி முழிச்சிட்டு இருந்தா கஷ்டம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா அப்படியே மெதுவா எழுப்பினேன். எங்க அம்மா அப்படியே தூக்கத்துல கடுப்பா இருந்துருச்சு, என்னடா அப்படின்னாங்க. எங்க அம்மா நினைச்சுக்கிட்டாங்க நான் பாத்ரூமுக்கு போறதுக்கு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு நினைச்சாங்க. சொன்னேம்மா வெளியே சத்தம் கேக்குதுமா அப்படின்னு. அப்போ எங்க அம்மா அப்படியே கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு வெளியே நல்லா கேட்டோம், நானும் எங்க அம்மாவை கேட்டோம். வெளியே ஒரு மாதிரி அந்த கம்பு அடிச்சு நடக்கிற சத்தம் அப்படியே கேக்குது. அப்போ நான் அதை கேட்டுட்டு எங்க அம்மாவை பார்த்துட்டு தூக்கம் தெளிஞ்சிருச்சு எங்க அம்மாக்கும். நாங்க விடிய 6 மணி வரைக்கும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு போய் பாக்கல. என் மனசு சொன்னிச்சு நான் ஜஸ்ட் எட்டி பாத்துடலாமா வெளியே என்ன தெரியுது அப்படின்ட்டு. பட் அம்மா போகாத படுத்தேரு அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா இது பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா கண்ணாடியில லேசா அப்படி பாக்கலாம், இல்லன்னா நான் பார்த்து எனக்கு அது அப்ப மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அது என்னன்னு நம்ம பாத்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அந்த சத்தம் அப்படியே இடிச்சு அந்த சலங்க சத்தம் அப்படியே இடிச்சு அந்த கம்புல இடிச்சு நடக்கிற மாதிரி சத்தம். அப்ப அந்த சத்தம் அப்படியே மெதுவா அப்படியே போறது அப்படியே குறையிறது நானும் அம்மாவும் விடிய தூக்கமா முழிச்சிட்டு அந்த சத்தத்தை கேட்டு. ஏன்னா எங்க அம்மாவை எழுப்புறதுதான் ரொம்ப படியாது. எழுந்திரிச்சிட்ட பிறகு விடிஞ்சிட்ட பிறகு அப்போ அது நார்மல் ஆயிடுச்சு. நான் அப்ப அம்மாட்ட சொன்ன மாதிரி நேற்று நீங்க சத்தம் கேட்டீங்களா, என்ன மாதிரி இல்ல மேபி ஐயா வந்திருப்பாரு, காவலுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா எங்களோட சுத்தி கம்பவுண்ட்னால ஃபுல்லாவே காடாவே இருக்கும், ஃபுல்லா கிளப்பாஸ் மரங்க அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி இதுல காவலுக்கு வந்திருப்பாரு. எட்டி போய் பாத்துருக்கலாம் நீங்க. இல்லக்கா நான் ரொம்ப பயப்படுவேன் இந்த மாதிரி விஷயத்துல. ஆனா அந்த சத்தம் கேட்டுட்டு எனக்கு உங்களே பயம் வந்துருச்சு. சாமியா இருந்தாலும் எனக்கு சாமி தான் தோணுது, பட் எனக்கு ஸ்டில் பயம் தான். சாமியா இருந்தாலும் பயம் தானே. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் பேய் கதை கேட்டாலையும் அப்பயும் நான் பயப்படுவேன் தான். இருந்தாலும் நான் அதை பார்க்காம நான் விட்டுறேன். இப்ப பயப்படுறது இல்ல, இப்பெல்லாம் நார்மலா பேய பார்த்தாலும் பயப்படுறது. ஏன்னா இப்போ வயசு வரப்போகுது. அவர் பாக்கல, நீங்க பயப்படுறீங்களா இல்லையான்னு? இல்லக்கா நானும் அண்ணனும் நேராக கூட ஒரு பேய பார்த்திருக்கோம். ஒரு மாதிரி அப்படியே மூவ் பண்ணிட்டு போறதை நாங்க பார்த்திருக்கோம். எந்த பேய் இது? எங்க உள்ள பேய் இது? நான் காஃபி கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல. அப்ப விடிகாலையில தான் வேலை முடியும், 2 மணி 3 மணி 4 மணி அந்த மாதிரி தான் வேலை முடியும். இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராதாவில் மர்ம
Dead